ஹே கைஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வெங்காயம், தக்காளி, 1/4 கிலோ விட கொஞ்சம் கம்மியாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். தென் ஸ்பைசஸ், கொரியாண்டர் அண்ட் புதினா எடுத்து வச்சுருக்கேன். குக்கர் எடுத்து வச்சு அது கொஞ்சம் ஹீட் ஆக வச்சுருக்கேன். தென் 1:1 ரேஷியோ நெய் விட்டுருக்கேன். ஸ்பைசஸ், நெய்யும் ஆயிலும் 1:1. ஆனியன், தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். கொஞ்சம் கலரிட்டு சிக்கன் போட்டு லைட்டாக ஒரு 2 மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலரிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும். இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது நான் அறுசுவை மசாலா, பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு பிரியாணி மசாலாவாக இருக்குது. நான் நிறைய பிரியாணி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இல்லை, இது 15 rupees 1 kg பிரியாணி அரிசிக்கு போடலாம். இது அறுசுவை மசாலான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும், மார்க்கெட்டிங்கில் இப்போ கிடைக்கிது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். நம்ம கம்மியாக தான் செய்கிறோன்றதுனால, நம்ம 1 கிளாஸ் அரிசி தான் செய்கிறோன்றதுனால ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறோம். உப்பு, காரத்துக்கு ஏற்ப மாதிரி தனி மிளகாய் தூள், தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது லைட்டாக ஒரு கிரேவி பதத்தில் கொதிச்சு வரணும். இப்போது மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போது அரிசி கழுவி இருக்கோம். அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுலேயே ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. இது கொஞ்சம் லைட்டாக கொதி வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம மூடிடலாம். மூடிட்டு ஏர் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. 3 விசில் எடுத்து விட்டோம்னா இந்த மாதிரி உதிரியாக பிரியாணி சூப்பராக வெந்து வரும். பிரியாணி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.